கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லைன்னு வடிவேல் என்ன சொல்லுவார்ல, அந்த மாதிரி இந்தியாவுக்கு இப்ப கட்டம் சரியில்லைன்னு பாகிஸ்தானோட முன்னாள் பிளேயரான முகமது யூசுப் சொல்லியிருக்காரு. ஊருக்குள்ள எவ்வளவு பேர் நிம்மதியா கிரிக்கெட் ஆடுறாங்க, ஆனா இந்த இந்தியா பாகிஸ்தான் ஆடும்போது ஐயோ கிரிக்கெட்லயே மிகப்பெரிய ரைவல்ரி வச்சிருக்கிற இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிர மேட்ச் பிப்ரவரி 23 நடக்க போகுது. இப்ப இந்த நிலையில பாகிஸ்தானோட முன்னாள் பிளேயரான முகமது யூசுப் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபெமிலியரான ஹோம் கண்டிஷன்ஸ்ல விளையாடுறதுனால இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இந்தியாவை விட பாகிஸ்தானுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம். இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிர மேட்ச் வேணும்னா துபாயில நடக்கலாம். ஆனா பாகிஸ்தான் விளையாடுற பெரும்பாலான மேட்சஸ் பாகிஸ்தானோட ஹோம்ல தான் நடக்க போகுது. குறிப்பா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சான துபாயில மேட்ச் நடக்க போறதுனால பாகிஸ்தான் மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஜாகிரதையா விளையாடணும். இது மட்டும் இல்ல, இந்த சீரிஸ்ல பாகிஸ்தானை தவிர ஒரு குவாலிட்டியான டீம்னா அது நியூசிலாந்து தான். அந்த டீம்ல நல்ல சாலிடான டாப் ஆர்டர்ஸ், ஸ்பின் போடக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ், இது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பிங் ஆல்ரவுண்டர்னு ஒரு பேலன்ஸ்ட் ஸ்குவாட் தான் வச்சிருக்காங்க. இதனால இந்தியாவும் பாகிஸ்தானும் மோத போற மேட்ச்ல கண்டிப்பா பாகிஸ்தான் தான் ஜெயிப்பாங்கன்னு முகமது யூசுப் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. மக்களே, பாகிஸ்தானை ஒரு என்னதான் பில்டப் பண்ணாலும் இந்தியாவும் ஒரு தரமான சைடு தான். ஏற்கனவே இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், பேச்சதான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த டைம்ல இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ரெண்டு நாடுகள்ல இருக்கிற ஃபேன்ஸுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்க போகுது. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜெயிக்க போறது இந்தியாவா இல்ல பாகிஸ்தானா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம்.